இந்த தங்கமயிலால பழனிவேல் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் தனியாக ஒரு கடை ஆரம்பிக்க போறாருங்கிறது நமக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன ஒன்றா இருக்குது. அது போட்டி கடையாக இருக்க போதா அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தங்கமயில் பற்றிய உண்மைகள் தெரிஞ்சும் இதை ஏன் வீட்டில் சொல்லாமல் இருக்கார் சரவணங்கிறத நம்ம பல தடவை கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு உண்மையும் தெரிய வருது. தங்கமயில் சரவணனை விட 2 வருஷம் பெரியவங்க அப்படிங்கிறது. தங்கமயில் எல்லாரும் வீட்டிலலாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த படத்துக்கு நான் 10வது படிக்கும்போது கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, 10வது படிக்கும்போது கூப்பிட்டு போனாங்களா, அப்போனா உங்களுக்கு இப்போ வயசு 30 அப்படின்னு கேட்டால், இல்லை அது நான் அப்போ தான் 5வது படிச்சுட்டு இருந்தேன், 5 வயசை கம்மி பண்ணி சொல்கிறாங்க. அப்போ 5 வயசை கம்மி பண்ணி சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரவணனோட 3 வயசு கம்மின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அது எப்படி ஸ்லிப் ஆஃப் த டங்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்? 10வதுன்னு டக்குன்னு சொல்லிட்டு இல்லை 5வதுன்னு சொல்ல முடியும், 10வதுங்கிறது கொஞ்சம் ரீசெண்டாக தாங்க இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன். டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க, உன்னோட ஆதார் கார்டு எங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா நிறைய வேலை இருக்குது, சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சமாளிச்சு கிளம்பி போயிடுறாங்க தங்கமயில். இவர் என்ன பண்ணுறாரு, நான் தங்கமயிலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போகிறேன், அதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார்கிட்ட கேட்ட பயங்கர பேக்கான ஒரு ஆள் இந்த மாணிக்கம். பணத்தை தன்னுடைய பொண்ணோட கடை சம்மந்தி கடையில் போய் உட்காந்து பணத்தை திருடுறதாகட்டும், அதே சமயத்தை மற்றவங்களை பழியை தூக்கி போடுறதாகட்டும், இவங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கு நகை எடுத்து கொடுக்குறதாகட்டும், ஆதார் கார்டை தூக்கி டபக்குன்னு கொடுக்குறதாகட்டும் விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி ஆதார் கார்டை கொடுத்த போது அந்த வயசை பார்த்துருவாங்கன்னு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ யாரும் பார்க்கல, கதிர் தான் கையில் வச்சிருந்தாரு, பார்க்கல. ஆனால் இப்போ சரவணன் தனியாக எடுத்துகிட்டு போய் அதை பார்த்து கோயிலில் வச்சு பார்த்தா 2 வயசு பெரியவங்கன்னு தெரியுது. அப்போ படிப்பு விஷயத்தில் போய், குழந்தை விஷயத்தில் போயின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. இது இல்லாமல் இப்போ வயசு விஷயத்தையும் போயின்னு தெரிய வருது. இப்போ பழனிவேலை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த உண்மையை எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க, ராஜீவ் மீனாவையும் கொண்டு அந்த நகையும் போய்ங்கிறத சொல்லி இவங்களை மொத்தமாக காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போதா? தங்கமயில் மாதிரி ஒரு ஆளுக்கு, தங்கமயிலோட அப்பா மாதிரி ஒரு ஆளுக்கு, அந்த குடும்பத்துக்கே இந்த மாதிரி அடிகள்லாம் தேவைன்னு தான் தோணுது. எனக்கு கொஞ்சம் கூட அவங்கள பார்த்தா பாவமாக தோணல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த அளவுக்கு இவங்கள பார்த்தா பாவமாக தோணலையோ அந்த மாதிரி எனக்கு பாண்டியனை பார்த்தாலும் பாவமாக தோணல. வெளியே போய் பழனிவேல் தனியாக ஒரு கடையை ஆரம்பித்து பெருசாக இந்த கடைக்கு ரொம்ப ஆள் வரதே கம்மியானா கூட நல்லதுன்னு தான் நினைப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு கூட இருக்க மனுஷங்களை கொஞ்சம் மனுஷங்களை புரிஞ்சுக்காமல் புண்படுத்துகிற மாதிரி விஷயத்தை தான் பாண்டியனும் பண்ணிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2 விஷயத்தை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.